All of you listen. Next discussion on first minima. ரைட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தா இந்த டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட்டில் என்ன இருந்தது? ஃபஸ்ட்டு மினிமம் கண்ட கண்டிஷன் ஏ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா அல்லது சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை ஏ. ரைட்டா, இதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பாரு, சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை ஏ. ரைட், இதை வச்சு செய்ய போகிறாங்கன்னா ஸ்பெஷல் கேசஸ் அல்லது டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ஏ வந்து இஸ் லெஸ் தென் வேவ் லென்த். ரைட்டா, அல்லது வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ 2 டிவைட் பை 1 2. ரைட்டா, அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ 2 வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ ஃப்ரம் 0லேருந்து 1 இதான் அதோட வேல்யூவே. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இது வந்து நாட் பாசிபிள், அதான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ இது நாட் பாசிபிள். காரணம் என்னது? சைன் டீட்டாவோட வேல்யூ நெவர் பி ஏ கிரேட்டர் தென் 1. சரியா? செகண்ட் கேஸ், சப்போஸ் ஈக்குவல் டு லேம்டாவாக இருக்குது. அப்போ என்ன, அது ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தாங்கன்னா என்ன ஆகிடும்? வேல்யூ 1. அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னது? 90 டிகிரி இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் என்ன ஆகிடும்? பிகம் 90. சரியா? தட் இஸ் சென்ட்ரல் மேக்ஸிமா வி வில் கெட். சரியா? சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம். இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடைக்கும். ரைட், சரி. அல்லது ஏவோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம், இவரோட வேல்யூ ரொம்ப அதிகம். ரைட்டா, அப்படின்னு அர்த்தம் ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா, ஒரு வேல்யூ டிவைட் பை இஸ் அ பிக்கஸ்ட் வேல்யூ 2 டிவைட் பை 1000. இந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 0. எப்போ வரும்? டீட்டாஸ் ஈக்குவல் 0 வந்தால் வேல்யூ 0 வரும். ரைட்டா, இப்போ என்ன சொல்ல போகிறோம் பாரு, இது வந்து த டைஃப்ராக்ஷன் வில் நாட் பி நோட்டிஸ்ட். ஸோ இருக்கும், ஆனால் என்ன, அது நம்மளால் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. டைஃப்ராக்ஷன் நடந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அல்லது சப்போஸ் இவர் வந்து வேல்யூ இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரைட்டா, இவரை விட இவரோட வேல்யூ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ரைட், ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏஸ் ஈக்குவல் டு சப்போஸ் சே எக்ஸாம்பிளுக்கு ஏஸ் ஈக்குவல் டு 2 லேம்டா. அப்படின்னு என்ன ஆகிடும்? sin theta is equal to lambda by a. ரைட், அல்லது ஏக்கு பதில் என்ன பண்ணலாம்? 2 லேம்டா போடலாம். லேம்டா கண்டிப்பாக 1/2. தட் இஸ் உங்களுக்கு வேல்யூ என்ன ஆச்சு? டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கிடச்சிச்சு. ரைட்டா, ஸோ இது ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் கேன் பி அப்சர்வ்டு எஃபெக்டிவ்லி. சரியா? அதுக்கு அடுத்தது பாரு, ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் விச் த ரே ஆப்டிக்ஸ் இஸ் வேலிட். ரே ஆப்டிக்ஸ் எங்கே வேலிட் ஆகுதோ, ரைட்டா, in terms of rectilinear propagation of light. இந்த rectilinear propagation of light வந்து நான் இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் என்ன ஆகிட்டுருக்கு? அந்த லைட் ரே வந்து ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க rectilinear propagation of light சொல்கிறான். சரியா? சரி, இங்கே டயக்ராமுக்கு வாங்க. டயக்ராமில் இந்த ரே வருது, வந்து இந்த வழியாக என்ன ஆகிடுது? நேராக ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும் அக்கார்டிங் டு ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ் படி பார்க்குறப்ப நேராக போயிருக்கணும். ரைட்டா, ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல வந்தோடனே பெண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக, இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரே ஆப்டிக்ஸ் வேலிட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலை? ஸ்ட்ரைட்டாக போகாமல் டைவர்ட் ஆயிடுச்சு. அப்போ ரே ஆப்டிக்ஸ் வந்து நாட் ஒபேய்டு. ஆனால் இந்த இடத்துல யார் ஒபே ஆவா? இந்த இடத்துல வேவ் ஆப்டிக்ஸ் ஒபே ஆகும். வேவ் ஆப்டிக்ஸ் ஒபே ஆகுது. புரியுதா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் ஒபே ஆவாங்க. ரே ஆப்டிக்ஸும் போட்டுக்கலாம், அதே மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே, தட் இஸ் கால்டு ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ். புரியுதா? அதான் முதல்ல சொல்லிட்டாங்க, ரே ஆப்டிக்ஸ் ஷுட் பி வேலிட். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் வேலிட் ஆகுதோ அதுதான் வந்து என்னது? ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மினிமாவுக்கான ஃபார்முலா தெரியுமா? இப்போ தான் பார்த்தோம். ரைட், அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் டீட்டாஸ் ஈக்குவல் டு வெரி ஸ்மால். ரைட், அப்புறம் பண்ணலாம் டீட்டாஸ் ஈக்குவல் டு லேம்டா பை ஏன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ டயக்ராமில் பாரு, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு 2a, சாரி 2 தீட்டா. ரைட்டா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன செய்ய போகிறோம் நம்ம? சைன் 2 தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் லென்த்து a, தட் இஸ் இந்த கேப், இந்த வாட்டர். ரைட்டா, இது a டிவைட் பை த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து z சொல்ல போகிறோம். அப்போ என்ன இருக்கும்? சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு a பை z. ஆப்போசிட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸு டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ். ரைட், z.
அல்லது வழக்கம் போல் இங்கேயும் சேவ் பண்ணுவோம். தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால். அப்போ 2 theta is equal to a by z அல்லது தீட்டா is equal to a by 2z. தீட்டா is equal to a by 2z. ரெண்டு தீட்டாவா? அப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணுறாங்க. ரைட், இந்த ஏவை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ z is equal to a square divided by 2 lambda. This is the Fresnel distance. இந்த கொஸ்டின் கேட்க சின்னதாக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். ஸோ நம்ம ரெண்டையும் பார்த்துட்டோம். ஆனால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரைட்டா? ஆனால் அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன். ரைட், இந்த இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனோட உனக்கு ஃப்ரிஞ்சஸ் ஞாபகத்தில் இருக்கணும். சரி, ஓகே, பார்த்துலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துலாமா? சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். ரெண்டு வேறு வேவ்ஸ். ரைட்டா? ரெண்டு கோகிரண்ட் சோர்ஸ் இருக்கணும். ரெண்டு சோர்ஸ் இருக்கணும். ரைட், ரெண்டு சோர்ஸ் இருக்கணும். இங்கே பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் எட்ஜ். இங்கே என்ன தேவைப்படாது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் இருந்தாலே போதும், நமக்கு வந்துடும். ஒரே ஒரு வேவ் தான். ஒரே வேவு இந்த எட்ஜ்லேயும் டைஃப்ராக்ஷன் ஆகுது, இந்த பக்கம் என்ன ஆகுது? பெண்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன, எட்ஜில் தான் நடக்குது இது. ரைட், இங்கே சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் ஃப்ரம் டூ கோகிரண்ட் சோர்ஸ். ரெண்டு வேறு சோர்ஸ். பட் இங்கே என்னது? சூப்பர் பொசிஷன் ஆஃப் சேம் வேவ் ஃப்ரண்ட். ஒரே ஒரு வேவ் ஃப்ரண்ட்டில் தான் என்ன ஆகும்? கவனி, இந்த ஒரு வேவ் ஃப்ரண்ட் தான் வரும். இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் ஒரு பகுதி என்ன ஆகிடும்? இந்த ஒரு பகுதி தான் டைஃப்ராக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இதுவும் தான் இன்டர்ஃபியர் ஆகும். புரியுதா? அப்போ ஒரே ஒரு வேவ் ஃப்ரண்ட் தான் இருக்கும். சரி, அடுத்தது ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ், அன்இக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ். ஈக்குவலின்னு பாரு, இங்கே பாரு, இது வந்து டைஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது, அடுத்து போக சின்னதாக இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட ஒரு டார்ச் லைட் மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் தெளிவாக போகிறதா அப்படி இருக்கும். டார்ச் லைட் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நல்லா பிரைட்டாக இருக்கும், போக பிரைட்னஸ் கம்மியாகிடும். ரைட்டா? ஃப்ரிஞ்சஸ் பாருங்கள். ஃப்ரிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்குது? இந்த வேவு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. பிரைட்டு டார்க்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் ஆல் த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆல்மோஸ்ட் சேம். ரைட்டா? ஆமாம் தானே? அப்போ அங்கே என்ன இருக்காது? பிரைட்டு டார்க் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே இன்டென்சிட்டி falls rapidly for higher order. சரியா? ஏன் பாரு, இங்கே லைட் வரப்போ என்ன ஆகும்? ஸ்டார்டிங்கில் இங்கே பிரைட்டாக இருக்கும், போக பிரைட்னஸ் கம்மியாகிட்டே போகும். ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம்? டார்ச் லைட் அடித்தோம்னா டார்ச் லைட் படுற இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், போக என்ன ஆகிடும்? சுற்றி கீழே போக நமக்கு டார்க் அதிகமாகிட்டே போயிடும். இங்கே ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ரைட்டா? ஸோ இன்டென்சிட்டி வேரி ஆகும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்டு. ஸோ இன்டென்சிட்டி என்ன ஆகலை? குறையவே இல்லை, ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? நிறைய ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். இது இன்டென்சிட்டி குறைய ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் போய் ஸ்டாப் ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதா? ஸோ அவ்வளோதான். ரைட், இது ஃபுல்லாக பாருங்கம்மா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரைட்.